இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸில் காஸ் சீடல் மெத்தடு எப்படி போடணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ காஸ் சீடல் மெத்தட் போடுறதுக்கு ஒரு 4 முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த 4 முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் எடுத்து அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருக்கும், அதை லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மில் நம்ம எழுதுகிறோம். அவங்க கொஷினில் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க, நம்ம லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுத போகிறோம். AX = Bன்ற ஃபார்மில் இந்த மாதிரி எழுதுவோம். எழுதினதுக்கப்புறமா இதில் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஜீரோவாக இருக்கணும். இன்கேஸ் அதில் ஏதாச்சும் டயகனல் எலிமெண்ட்ஸ்லாம் A11 A22 till ANN இருக்கு இல்லையா, இதில் ஏதாச்சும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த ரோஸையோ இல்லை காலம்ஸையோ இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது ஜீரோ இல்லாமல் மாற்றணும். அண்ட் ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த இது ரோவில் மேட்ரிசஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸில் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிக்ட்லி டாமினண்ட்டாக இருக்கணும். நான் டாமினண்ட் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி டயகனலி டாமினண்ட்டான எலிமெண்ட்ஸாக இருக்கணும். இது ரெண்டாவது கண்டிஷன். இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரோவையும் காலம்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி ஒரு புது செட் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை தயாரிச்சுக்கலாம். ஸோ அந்த புது செட் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கிடைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தோடைய வேரியபிளுக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டயகனல் எலிமெண்ட்டோட வேரியபிள் x1 இருக்கும். ஸோ இப்போ x1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, x1 x2 x3 இது மாதிரி அதோடைய டயகனல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே தனியாக ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக எடுத்து எழுதுகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து x1, செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து x2, தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து x3, ஃபோர்த் ஈக்குவேஷன்லேருந்து xn, அந்த மாதிரி ஒவ்வொரு ஈக்குவேஷன்லேருந்தும் ஒவ்வொரு டயகனல் எலிமெண்ட்டோட வேரியபிளையும் நம்ம எடுத்து அதை நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். ஸோ x1 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா x1 கோஎஃபிஷியன்ட் கீழே போயிடும். மீதி எல்லாமே இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் எல்லாமே b கூட போய் சேர்ந்துடும். ஸோ x1 கோஎஃபிஷியன்ட் கீழே வந்துடும். இது மாதிரி நம்மக்கிட்ட எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அத்தனை வேரியபிள்ஸ்லேருந்தும் எத்தனை மேட்ரிசஸில் எத்தனை காலம்ஸ் அண்ட் ரோஸ் இருக்கோ அதை பொறுத்து வேரியபிள்ஸ் 4x4 மேட்ரிசஸாக இருந்தால் 4 வேரியபிள்ஸ் இருக்கும். அந்த 4 வேரியபிள்ஸ்க்குமே இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சதுக்கப்புறமா அதோடைய ஃபஸ்ட்டு நம்ம x1 x2 xn இந்த மாதிரி எடுத்திருக்கோம் இல்லையா, இதுதான் இதோட ஃபார்முலா x1 x2 x3 xnக்கு. இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு x1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம x2 x3 xn எல்லாமே 0ன்னு வச்சுக்கிறோம். 0ன்னு வச்சுட்டு மீதி இருக்கிற வேல்யூஸ்க்கு மட்டும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா b1 நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டுக்கும் அதே போல் x2லையும் b2 தான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். இந்த மாதிரி bn / a22 இந்த மாதிரி கிடச்சிரும் நம்மளுக்கு. ஸோ இது எல்லாமே 0ன்னு நம்ம போட்டோம் அப்படின்னா b1/a11, b2/a22 அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த வேல்யூஸ்லாம் ஒரு வேல்யூஸ் நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்துருக்கோம். அந்த நியூமரிக்கல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே x1 பவர் 0, x2 பவர் 0, x3 பவர் 0ன்னு நம்ம டினோட் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டேஷன் பண்ணது எல்லாமே 0ன்னு வச்சுக்கிட்டு, இப்போ இது எல்லாமே ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம்ல, இந்த x1 ஆஃப் 0, x2 ஆஃப் 0 இது எல்லாமே ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துருக்கோம். இதோடைய வேல்யூஸை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இன்னொரு வாட்டி இதே மாதிரி இந்த ஃபார்முலாவில் x1 x2 x3க்கு பதிலாக அந்த நம்பர்ஸை போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எடுக்கிறது x1 பவர் 1 அப்படின்னு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம xi பவர் 1 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். xi பவர் 1 அந்த மாதிரி x1 பவர் 1, x2 பவர் 1, x3 பவர் 1, x4 பவர் 1ன்னு கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் x2 பவர் 1, x3 பவர் 1, x2 பவர் 2, x2 பவர் 3, x2 பவர் 4, x4 பவர் 4 அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் எத்தனை தடவை இட்ரேஷன்ஸ் பண்ண முடியுமோ அத்தனை தடவை இட்ரேஷன்ஸ் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இது எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு லாஸ்ட்டாக கிடைச்ச 2 செட் ஆஃப்
ஆன்சர்ஸுமே எக்ஸோடைய வேல்யூஸுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கணும். ரொம்ப ஸ்மாலஸ்ட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கணும் அந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக அந்த நம்பரை ஹோல் நம்பர்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x1/2 வந்து 1.2ன்னு கிடச்சிருக்குன்னா x1/3 வந்து 1.1ன்னு கிடச்சிருக்கு. x1/4 வந்து 1.0ன்னு கிடச்சிருக்கு. x1/4 வந்து 1.01ன்னு கிடச்சிருக்கு. அப்போனா ஆன்சர் நம்ம அப்ராக்சிமேட்டாக 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோடைய கண்டிஷன் என்னென்னா, நம்ம நியூ எக்ஸும் ஓல்டு எக்ஸையும் மைனஸ் பண்ணி அதுக்கு நாம் எடுத்தோம் அப்படின்னா அந்த நாம் டிவைடட் பை ஓல்டு எக்ஸ்க்கு நாம் எடுத்தோம் அப்படின்னா அந்த நாம் இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ லெஸ் தேன் எப்சிலானாக இருக்கணும். 0 கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு நம்பராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வந்த உடனே நம்ம அப்ராக்சிமேஷன் இட்ரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த எக்ஸோட வேல்யூஸை அப்ராக்சிமேட்டாக ஒரு ஹோல் நம்பருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிடுறோம். இப்படி தான் காஸ் சீடல் மெத்தட் வரும். இதை சம்மில் நம்ம பார்க்கலாம். இதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த மாதிரி எல்லா சம்ஸையுமே நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். காஸ் சீடல் இட்ரேட்டிவ் மெத்தட். ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி டயகனலி டாமினண்ட்டாக இருக்கா அண்ட் இதோடைய டயகனல்ஸ் எல்லாம் நாட் ஜீரோவாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். அப்போ செக் பண்ணும்போது 2 to 10 இருக்குது, நாட் ஜீரோவாக இருக்குது. பட் 2 விட 10ம் 1ம் ஆட் பண்ணும்போது 2 விட பெருசுன்னு வரும். அதே மாதிரி இங்கேயும் ஃபஸ்ட்டு ரோவில் 10 முன்னாடி இருக்குது. 10 விட 2 + 1 வந்து சின்னது. ஸோ அதனால் 10 முன்னாடி கொண்டு வர்றதுக்காக நம்ம காலமை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா செகண்ட் ரோக்கும் ஃபஸ்ட் ரோக்கும் ரெண்டுத்துக்குமே டயகனல் எலிமெண்ட் 10 மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட் சேஞ்ச் பண்ணி நம்ம கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கிறோம். இப்போது நம்மள்கிட்ட இருக்கிற ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் x1 கண்டுபிடிக்கிறோம், செகண்ட் ஈக்குவேஷனில் x2, தேர்ட் ஈக்குவேஷனில் x3. இந்த மாதிரி 3 ஈக்குவேஷனில் ஒவ்வொரு டயகனல் எலிமெண்ட்டோட வேரியபிளை நம்ம எடுத்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு x1 இந்த பக்கமாக வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போகும்போது மற்ற எல்லா எலிமெண்ட்ஸுமே மைனஸில் போயிடும். இந்த 10 கீழே வந்துடும். x1 கூட இருக்கிற 10 கீழே வந்துடும். ஸோ கீழே வந்துருச்சுன்னா 13 - 2x3 - x3 / 10ன்னு வரும். ஸோ இது வந்து இந்த 4மே வந்து ஃபார்முலா நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இந்த 3மே ஃபார்முலான்னு எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது இதில் x2க்கும் x3க்கும் ஃபஸ்ட்டு 0ன்னு போட்டு x1/1 கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு x2/1 கண்டுபிடிக்கிறதுக்கு x1க்கும் x3க்கும் 0ன்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் x3/1 கண்டுபிடிக்கிறதுக்கு x1க்கும் x2க்கும் 0ன்னு கொடுக்குறோம். 0ன்னு கொடுத்து x1/1 x2/1 x3/1 கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாமே பாயிண்டில் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இது வந்து இன்னும் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கிறதுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போட போகிறோம். அப்போ x1/2 x2/2 x3/2 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதில் கண்டுபிடிச்ச x1ஓட வேல்யூ 1.3, x2ஓட வேல்யூ 1.04, x3ஓட வேல்யூ 0.936 வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ x1 கண்டுபிடிக்கிறதுக்கு x2ஓட வேல்யூ x2/1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் தென் x3/1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி x1/2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் தென் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா செகண்ட் ஈக்குவேஷனில் x1/2 கண்டுபிடிக்கிறோம். தேர்ட் ஈக்குவேஷனில் x1/2ஐயும் x2/2ஐயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். அப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைச்சதுக்கப்புறமா இந்த 3 ஸ்டெப்பையும் வச்சு நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணும்போது நம்ம ஒரு டேபுலர் காலமில் இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதி பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த 2, 3, 1 இது எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் இதோடைய காமன் பாயிண்ட் 1, இதோடைய காமன் பாயிண்ட் 1, இதோடைய காமன் பாயிண்ட் 1 மூணுத்தையுமே ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது காமனாக எல்லாமே 1க்குள்ளே தான் வேரி ஆகுது. ஸோ அதனால் x1, x2, x3 எல்லாமே
1 இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராப்ளமும் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். செகண்ட் ப்ராப்ளம் இதில் கொடுத்துருக்குற செட் ஆஃப் 4 ஈக்குவேஷன்ஸுமே வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்ட்லி டயகனலி டாமினண்ட்டாகவும் இருக்குது, நாட் ஜீரோவாகவும் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நீட் நாட் பி ரீஅரேஞ்ச்டு. இப்போ x1 x2 x3 x4க்கு ஃபார்முலா போட்டதுக்கப்புறமா x2 x3 x4 வந்து 0ன்னு வச்சு x1 கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் x1க்கு என்ன வேல்யூ கிடச்சிதோ அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு x3 x4க்கு 0ன்னு வைக்கிறோம். அப்புறம் x1க்கும் x2க்கும் என்ன வேல்யூ கிடச்சிதோ அதை எடுத்துக்கிட்டு x4க்கு 0ன்னு வச்சு x3 கண்டுபிடிக்கிறோம். இதே மாதிரி x1 x2 x3 வச்சு நம்ம x4 கண்டுபிடிக்கிறோம். தென் x1க்கு மேலே இருந்தால் x1 x2 x3 x4 வச்சு நம்ம ஒரு இட்ரேஷன் கண்டுபிடிக்கிறோம். அது x1 பவர் 1ன்னு கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு x2 கண்டுபிடிக்கிறதுக்கு x1 பவர் 1உடைய வேல்யூ வச்சு x2 பவர் 2 x2 பவர் 3 கண்டுபிடிக்கிறோம். அண்ட் x2 பவர் 4 கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி எக்ஸோடைய வேல்யூஸ் கண்டுபிடிச்சி நம்ம டேப்லர் காலமில் எழுதி பார்க்கும்போது அது எல்லாமே அப்ராக்சிமேட்டாக எந்த வேல்யூக்கு ரவுண்ட் ஆஃப் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ ஆல்மோஸ்ட் 4th and 5th இட்ரேஷன் வந்து சேமாக 1 2 -1 1ன்னு இருக்குது. ஸோ அதனால நம்ம அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளமும் பார்ப்போம். இதுலேயும் எல்லாமே ஸ்ட்ரிக்ட்லி டாமினண்ட்டாக இருக்குது. ஈக்குவேஷன்ஸை ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டாம். x1 x2 x3 x4 கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் இங்கே நீங்கள் சால்வ் பண்ணுறது தான். x1 x2 x3 x4 ஃபார்முலா கண்டுபிடிச்சதுக்கப்புறமா x1 0ன்னு வச்சு x1 கண்டுபிடிக்கிறதுக்கு x2 x3 x4 0ன்னு வைக்கிறோம். ரெண்டாவது ஸ்டெப்பில் x1உடைய வேல்யூ எடுத்து x2 எடுத்துக்கிட்டு x3 x4 0ன்னு வைக்கிறோம். அப்படி x2 கண்டுபிடிக்கிறோம். இப்போ x1 x2 கண்டுபிடிச்சதுக்கப்புறமா x1 x2ஓட வேல்யூ வச்சு x3 x4ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். x3 கண்டுபிடிக்கிறதுக்கு x4 0ன்னு வச்சுக்கிறோம். அப்புறம் x4 கண்டுபிடிக்கிறோம். இந்த 3 வேல்யூஸையும் வச்சு x4 கண்டுபிடிக்கிறோம். இதே மாதிரி computing 5 to 8 with recent available values. இந்த மாதிரி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டே வரும்போது நம்மளுக்கு 5-6 இட்ரேஷன் நம்ம கண்டுபிடிச்சி ஃபைனலாக ஒரு ஆன்சர் கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது. வாட்ச் till the end.